திமுக அதிமுக ரெண்டு ஆட்சி காலத்திலயும் நீங்க இந்த முயற்சியை எடுத்து தான் இருந்தீங்க. இப்போ தாவேக ஆட்சியில அது நடைபெறும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நாங்க எதிர்பார்க்கிறோம், நடைபெறும்னு நாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம். என்னன்னா முதலமைச்சர் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு அவங்க கட்சி கொடுத்த வாக்குறுதி தான் இது. இன்னொன்று, என் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகா சம்பந்தமா ஒரு பிரதிநிதி வந்து கலந்துக்கிட்டார். விக்னேஷ் என்பது அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த தீர்மானத்துக்கு அவரும் ஆதரவு கொடுத்திருக்கிறார். அதனால இது மட்டும் இல்லை, திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு முன்பு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதுக்கு ஆதரவு கொடுத்தாரு. விசிக்கு ஆதரவு கொடுத்திருக்குது. சிபிஐ வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 99 விழுக்காடு கட்சிகள் எல்லாம் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. திமுக ஆதரவு கொடுத்திருக்குன்னு சொன்னீங்க. கடந்த ஆட்சி காலத்தில் அவங்க மத்திய அரசு தான் இதை வந்து நிறைவேற்றணும், நாம் பண்ணா அது ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு சொன்னாங்க. அது மனமாற்றத்தை நான் வரவேற்கின்றேன். நல்ல மாற்றம் தான், அதை வரவேற்கின்றேன். ஆளுங்கட்சியில் இருக்கும்போது அவங்க பண்ணாம இப்ப ஆதரவு கொடுத்திருக்காங்க, அதை வரவேற்கின்றேன். இப்போ மனம் மாறி இருக்கிறாங்க, வரவேற்கின்றேன். இதுல இன்னும் சொல்ல போனா இந்த கணக்கெடுப்பு, நவீன கணக்கெடுப்பு பட்டியலின மக்களுக்கு தான் அதிகமா நன்மை பெறும். எப்படின்னா, இன்னைக்கு வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பழங்குடி மக்களுக்கு 1%. இந்த 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல 3 பெரிய பிரிவுகள் இருக்கு. அதாவது திராவிடர், அருந்ததியர், தேவேந்திர வேளாளர். இந்த 3 பிரிவுல 76 உட்பிரிவுகள் இருக்கு. இந்த 76 உட்பிரிவுகள் அதுல ஒரு 6, 7, 8 உட்பிரிவுகள் தான் கிட்டத்தட்ட 18 விழுக்காட்டுல 15 விழுக்காடு இடஒதுக்கீடு அவங்க எடுத்துக்கிறாங்க. மீதி இருக்கிற 68 உட்பிரிவுகளுக்கு இடமே கிடையாது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 உட்பிரிவுகளுக்கு ஒரு இடம் கூட அவங்களால போட்டி போட முடியல. இதை கண்டுபிடிச்சு 18 விழுக்காட்டை 3ஆ 4ஆ பிரிக்கலாம். அருந்ததிக்கு 3 விழுக்காடு போன்று யார் யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு 3%, 2%, கேரளாவில் பண்ண மாதிரி, கர்நாடகாவில் பண்ண மாதிரி பிரிவு போட்டா இன்னும் கூடுதலா இருக்கும். ரெண்டாவது, இப்ப 18 விழுக்காடு இன்னும் 20 விழுக்காடா உயர்த்தலாம்.